Two identical charged conducting spheres A and B have their centers separated by a certain distance. அதையும் கொடுத்துருக்கோம் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில், அதாவது சர்டன் டிஸ்டன்ஸில் ஏயும் பியும் செப்பரேட்டட். சார்ஜ் ஆன் ஈச் ஸ்பியர் வந்து என்னது உங்களுக்கு Q. ஃபோர்ஸ் ப்ளஸ் வந்து ரெண்டு கண்டியில் வந்து உங்களுக்கு F. அக்கார்டிங் டு கூலம்ஸ் லா வந்து உங்களுக்கு F இஸ் ஈக்குவல் டு KQQ/R² அல்லது KQ²/R² வரும். A third identical uncharged conducting sphere is brought in contact with the sphere A first அப்படிங்கும்போது அப்போ அதில் half of the charge அதாவது Q/2 வரும். அதை நம்ம இங்கே காட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் பியோட டச் பண்ணும்பொழுது உங்களுக்கு பியில் வந்து என்னென்னா Q/2 அதுக்கப்புறம் மறுபடியும் பியோட டச் பண்ணும்போது Q/2 + Q3 Q/2 வரும். அப்புறம் அதில் பாதிக்கும் போது 3Q/4 வரும் பிக்கு. ஏன்னா அந்த ஃபைனலி ரிமூவ் ஃப்ரம் போத் கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் நியூ சார்ஜஸ் ஆன் ஏ அண்ட் பி. நவ் நியூ ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது என்னென்னு பார்க்குறோம். இதில் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேடியை ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் நெக்லிஜிபிளி கம்பேர்ட் டு தி டிஸ்டன்ஸ் ஆர் செப்பரேஷன். ஸோ தட் ஃபார் கால்குலேட்டிங் ஃபோர்ஸ் பிட்வீன் தம் தி கேன் பி கன்சிடர் அஸ் பாயிண்ட் சார்ஜஸ். நியூ ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? கேங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஏல சார்ஜ் Q/2, பியோட சார்ஜ் 3Q/4. டிஸ்டன்ஸ் வந்து அதே தான், டிஸ்டன்ஸ் மாறலை. மேலே என்ன வந்துடும் உங்களுக்கு 3KQ²/2 8R². இது KQ²/R²ங்கிறது என்னது உங்களுக்கு ஃபோர்ஸ். ஏன்னா இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 KQ²/R² வந்து F initial force. So new force will be 3/8 times initial force. So 3F/8. So option 4 is correct. Thanks for watching. Keep watching. Subscribe and share.